அருமையான சகோதரரும் தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் நம்முடைய சபையினுடைய மென்டராக இருக்கக்கூடிய அருமையான அப்போஸ்தலர் விஜயகுமார் பல வேலைகள், பல ஊழியங்கள், பல இடங்களிலே சபைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அந்த ஆந்திராவில் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சபை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்திலே உறுதியாக நிலையாக இருந்து தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவருக்காகவும் சரீர ஆரோக்கியத்திற்காகவும், அம்மாக்காக, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, மகளுக்காக விசேஷமாக சபையார் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வருஷத்தில் அந்த அருமையான மகளுக்கு திருமணம் காரியங்களை கர்த்தர் எல்லா தடைகளையும் விலக்கி தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கற்றுக் கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான தம்பி ஆகாஷ் அவர்கள் வந்திருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். இப்போது அருமையான அப்போஸ்தலர் விஜயகுமார் அவர்களை நாம் எல்லாரும் கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு கூட வரவேற்போம். நம்மோடு இருந்தார்னா நம்ம பிரயாணம் ரொம்ப சுலபமா இருக்கும். கஷ்டமே இருக்காது, நஷ்டமே இருக்காது, கவலையே இருக்காது, கண்ணீரே இருக்காது. கர்த்தர் மாத்திரம் நம்ம படவில்லை, நம்ம குடும்பத்துல நமக்குள்ள நம்மோடு இருக்கணுங்க. ஈனோக்கு எப்படி நடந்தானோ, ஈனோக்கோடு கர்த்தர் இருந்தாரோ, நம்மோடு ஏப்ரஹாமோடு கர்த்தர் எப்படி இருந்தாரோ. ஏப்ரஹாம் ஞாபகம் எடுத்து வாசிங்க. ஜெனசிஸ் 28:15 வாசிங்க. நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வருகைக்கு நாம எப்போதும் ஆயத்தமா இருக்கோம். பயமே இருக்காது. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. அதனால எப்போதும் நம்ம கர்த்தர் இருக்கணும். ஆண்டவரே நீர் இருந்தா வருகையில எதுக்கும் பயப்படவே மாட்டோம். சபை ஐக்கியத்தில் இருக்கணும். உங்களுக்கு கொடுத்த சபை போதுகளோடு இருக்கும்போது அவர் என்ன சத்தியம் சொல்றாரோ அந்த சத்தியம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியும். கேப்ரியல் தூதனே வந்து இங்க பிரசங்கம் பண்ணாலும் அந்த வார்த்தை நல்லா இருக்கும். ஆனா தேவ மனுஷன் இங்கிருந்து பிரசங்கம் பண்றது, பிரசவ வேதனோட பிரசங்கம் பண்றது, அந்த கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு கொண்டு போய் ஸ்விஃப்டா கர்த்தரோட வருகை வரும்போது உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் மறுரூபமாயி இங்க இருப்போம், பரலோக ராஜ்யத்தில் இருப்போம். இப்ப நான் சொன்ன வார்த்தை படிமா. தேவனுக்கு மகிமை உண்டாகும். இது ஒரு சபை என்றது ஒரு தேசம் மாதிரி. இந்த தேசத்துல இருக்கீங்க. அன்னைக்கு ஆண்டவர் ஏப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, நான் உன்னை கைவே விட மாட்டேன், உன்னை அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன்றாரு. அதே மாதிரி ஒருவேளை நம்ம இங்க சபைன்ற தேசத்துல இருக்கோம். கர்த்தரோட வருகையில் வரும்போது நீங்க ஒவ்வொருத்தரையும் சொல்றேன், பேர் அவங்கவுங்க பேர் எழுதிக்கோங்க. நீங்க கர்த்தரோடு இருக்கும்போது, சபை ஐக்கியத்தில் இருக்கும்போது, சபையோடு இருக்கும்போது, கர்த்தரோட வருகையில அவர் கரம் உங்களை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துல சேர்க்கும். அவங்கள விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கை விடவும் மாட்டார். அதுதான் எதிர்வெல்லும் சிறுபூச்சியே கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறான். 14 சொல்லு. 13 படிமா. 41:13 41:13 படி, 14 படி. பார்த்தீங்களா, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. சரி, கர்த்தருக்கு சிறுபூச்சிய இங்கே அவனுக்கு மகிமை உண்டா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு. ஐயா வந்து நிறைய ஜெபத்துக்கு போறாரு, காஸ்பல் கூட நிறைய போறாரு. நமக்கு ஆண்டவர் 2 கால் கொடுத்துருக்காரு. எதுக்கு சொல்ல முடியுமா யாராவது? இங்க 2 கால் எதுக்கு கொடுத்தாருன்னு? சரி, அப்புறம் இன்னொரு கால், ஒரு கால் சுவிசேஷம், ஒன்று ஜெபிக்கிற காலாக இருக்கணும், ஒன்று வந்து சுவிசேஷன் சொல்கிற காலாக இருக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த 2 கால்களே நடக்க எனக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே. ஒன்று வந்து சுவிசேஷன் சொல்கிற காலாக இருக்கணும் ஆண்டவரே, ஒன்று ஜெபிக்கிற காலாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த 2 காலுக்கு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் 2 கரத்தை பிடித்து, உங்களை மட்டும் இல்லை, உங்களை பிடிச்சார்னா உங்கள் கணவரை பிடிப்பார், உங்கள் பிள்ளைகளை பிடிப்பார், உங்கள் எதிர்காலத்தை பிடிப்பார், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த கர்த்தர் பிடிச்சு ஒன்றும் சேதம் வராதபடி இம்மைக்கும் காப்பார், மறுமையிலும் கர்த்தர் காப்பார். அதனால 2 காரியம் நம்ம செய்வோம். கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமா இருப்பான். ஒரு கால் சுவிசேஷ காலாக இருக்கணும், ஒன்று ஜெபிக்கிற காலாக இருக்கணும். தேவ சமூகத்தை எப்போதும் விரும்புங்க. அதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிற ஆண்டவரே, நான் மட்டும் இல்லை ஆண்டவரே, எனக்கு உண்டான ஒன்றும் அசைக்கப்படவே படாது, என் வாழ்க்கையில சேதாரம் வரவே வராது, கர்த்தர் பாதுகாப்பார். ஒருவேளை நம்ம போற மார்க்கம்
நேரோ வே, குறுகலான வழியாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக நமக்கு போகிற வழி குறுகலான வழி தான். ஆனால் கர்த்தர் அந்த வழியில கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். இஸ்ரவேலின் சிறுபூச்சியே கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். நம்ம போகிறது பெரிய விசாலமான தாம் தூம்லாம் கிடையாது. நம்ம போகிறது கடினமான பாதை தான். எனக்கு எல்லாமே இருக்கு, 1 இல்லை 2 இருக்கு, எல்லாம் இருக்கு, சாப்பிட எல்லாம் இருந்து கூட தேவ சமூகத்தில் காத்திருக்க கிருபை கருத்து கொடுத்தார். அதனால என்ன இருக்கு, நம்ம போகிறது என்ன கஷ்டமான மார்க்கம் தான், தேவையே இல்லையே. இப்போ 65வது வயசுல நடந்து போயிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா ஒரு ஆத்ம பாரம், ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவனா இல்லையா? அப்போ கர்த்தர்கிட்ட என்ன கேட்டான்? நான் சொன்னேன்ல, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரேன், கிவ் மீ விஸ்டம் லார்ட், கிவ் மீ ஃபேவர் லார்ட், கிவ் மீ த ஸ்பிரிட் ஆஃப் அனாயிண்டிங் லார்ட். ஸோ நமக்கு பாரம் வேணும். அப்போ கர்த்தர்கிட்ட என்ன பண்ணோம்? ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே ஆத்மா ஆதாயம் பண்ற, ஆத்மா ஆதாயம் பண்ணுவோம், ஞானம் உள்ள ஆண்டவரே ஆத்மா ஆதாயம். as I love myself I should love others Lord. நான் திருவள்ளூரில் இருக்க ஆண்டவரே, திருவள்ளூரை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வீட்டுக்கு ஒரு தெருவில் நான் போகும்போதெல்லாம் ஆண்டவரே, திருவள்ளூர் இருக்க ஒரு மக்களும் ரட்சிக்கப்பட்டு ஒன்று எங்கள் சபைக்கு வரல, வேற எந்த சபைக்காக போனோம், எந்த சபைக்கு போகிறாங்களோ பரலோக ராஜ்யத்துக்கு போனோம் ஆண்டவரே. அவங்க பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதிடும் ஆண்டவரே. அந்த கையை தூக்கி நம்ம ஜெபிக்கும் போது அந்த கரத்தை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. இங்கே கூட நீங்கள் யார் யார் வரீங்க மீட்டிங் கை தூக்கணும்னு அவர் பார்க்குறாரு. அப்போ நம்ம கை தூக்கி கர்த்தரை ஆராதிக்கும் போது இல்லை, கை தூக்கி ஒரு வீட்டுக்காக ஜெபிக்கும் போது, கையை தூக்கும் போது கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேல் தேவன் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை, பார்த்துட்டே இருக்கார். அந்த பாரம் நமக்கு வேணும். ஆண்டவரே எனக்கு திருவள்ளூர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எங்க சபை நிரம்பி வழியணும் ஆண்டவரே. எப்படி பாத்திரம் நிரம்பி வழிதோ ஆண்டவர், லெஃப்ட் அண்ட் ரைட் நாங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த பாரம் வேணும் ஆண்டவரே. முழு மனதோடு கர்த்தரிடத்தில் நேசிக்கிறோம். ஆனால் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிறாயா? கர்த்தர் கேட்பாரா? எப்போ கர்த்தரோட கரத்தை பார்க்க முடியும், முகத்தை பார்க்க முடியும்னா நமக்கு அந்த பாரம் வேணும். இன்னும் கண்டிப்பாக நேசிக்கணும். திருவள்ளூர் பகுதிக்கு நேசிங்க. ஒருவேளை நீங்கள் வட மாநிலம் நேசிக்காமல் இருக்கலாம், நார்த்து போகாமல் இருக்கலாம். இருக்கிற இடம் போதும் என்ற மனதுக்கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். திருவள்ளூரை நேசிங்க. திருவள்ளூர் இருக்க மக்கள் உங்கள் அக்கம் பக்கம் வீடுக்காக ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தரோட கரத்தை அவங்க பார்ப்பாங்க, கர்த்தரோட முகத்தை பார்ப்பீங்க, கர்த்தரோட ஆசீர்வாதி பார்ப்பீங்க. அதான் யாபேஸ் ஜெபிச்சான். 1 நாளாகம் 4:10. தேவரீர் நோக்கி பத்தியா, சத்ரு வெள்ளம் போல் வருவான். ஆனா எப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லை பெரிதாக்கும், உன்னோட கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே, என் எதிர்காலத்தில் உங்களோட கரம் இருக்கணும் ஆண்டவரே. கல்யாணம் ஆகுது பிள்ளைங்களுக்கு சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் வருங்காலம் கணவர் வரப்போகிறான், அவனோடு கூட அந்த குடும்பத்தோடு கூட உங்கள் கரம் இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தரோட கரம் உங்கள் ஒவ்வொருவரோட இண்டிவிஜுவலாக இருக்குங்க. தேவனுக்கு ஏபாஸ் ஜெபிச்ச மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கினது சுத்த எல்லையை பெரிதாக்க ஆண்டவரே, ஆத்ம பாரம் என்ற எல்லையை பெரிதாக்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் ஆண்டவரே மக்கள் எத்தனை தொகை, திருவள்ளூரில் 1 லட்சம் பேர் இருக்காங்களா, 10 லட்சம் பேர் இருக்காங்களா எனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த ஸ்பிரிச்சுவல் எல்லாரும் இடத்துல இருக்கணும். எல்லா சபைக்குங்க நம்ம ஜெபிக்கும் போது ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தா அந்த குழந்தை தானாக வளரும். அப்போ மற்ற சபைகளுக்காக, மற்ற ஜனங்களுக்காக, அந்நியர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது உங்கள் சபை வளரும். உங்கள் கரம் பாக்கெட்டு கூட பாக்கெட் ஃபுல்லா என்ன இருக்கும்? செல்வம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? நம்ம பிரியாசம், உங்கள் பிரியாசம் விருதாவா போவாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, சங்கீதம் 115:12 சொல்லுது. என்ன சொல்றது படிங்க. ஆமா, யாபேஸ் சொன்னால தேவரே என்ன ஆசீர்வாதம் என்ன எல்லைப்படுத்தாங்க. இப்போ கர்த்தர் நம்ம எல்லாரும் நினைச்சிருக்காரா இல்லையா? ஆசீர்வதிப்பாரா இல்லையா? தேவனுக்கு பட்சபாதம் இருக்கா? பட்சபாதம் இல்லைல்ல. ஒரு மீன் இருக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் மீன் சாப்பிட போறீங்க வீட்டுக்கு போயிட்டு? கர்த்தர் நல்ல ஒருவேளை மீன் இல்லைனா கூட கருவாடு சாப்பிடுவீங்களா இல்லையா? சப்போஸ் ஒன்றுமே கிடைக்கலனா கூட டக்குன்னு ஒரு ரசம் வச்சு கருவாடு வச்சு சாப்பிட்றீங்க. ஆமாவா இல்லையா? சொல்கிறேன். அப்போது ஒரு மீன் பாருங்கள் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. ஒன்று மீன் குழம்பு சாப்பிடலாம், மீன் வறுவல் சாப்பிடலாம். ஒரு வேளை செத்து போனால் கூட அது கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட்றீங்க. எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அப்போ கர்த்தர் நம்மளை நினைக்கிறோம், நம்மளை
இஸ்ரவேல் அல்ல, நம்மலாம் இஸ்ரவேல் தான். அவன் கிரியைக்கு ஏற்ற மாதிரி தேவனை ஆசீர்வதிப்பார். ஒண்ணுமே பண்ணாம ஆண்டவர் என்ன ஆசீர்வதினா எப்படி ஆசீர்வதிப்பார்? சர்ச்சுக்கு வரதே லேட்டா வரோம், ஆசீர்வதிக்க சொன்னா எப்படி ஆசீர்வதிப்பாரு? காணிக்கையே போடாம ஆண்டவரே எனக்கு பர்ஸ் நிரம்பணும்னா ஆசீர்வதிப்பாரா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. என் சம்பாத்தியனுக்கு நான் 20% தான் எனக்கு வச்சுக்கிறேன். நான் எவ்வளோ வருமானத்தில் 20% தான் வச்சுக்கிறேன். 80% நான் கொடுத்துட்றேன். அந்த 20% வச்சுட்டு கூட ஒரு புது கார் இப்போ தான் வாங்கினேன். அது கூட லோன் வாங்கலை, ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினேன். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ கொடுக்குறேன்? சும்மா சர்வீஸான போய் கொடுத்துட்டு ஒரு எத்தனை நாள் வந்து வண்டி வந்துடுச்சு. அப்போது கர்த்தர் நினைக்கணும் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கணுங்க. ஒரு மீன் பிரயோஜனமாக இருக்குது, கருவாடு பிரயோஜனமாக இருக்குது. எருமாடு என்ன கலர்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன கலரு? பச்சை புல் சாப்பிடுதா? வெள்ளை பால் கொடுக்குதா? பன்னீர் கொடுக்குதா? நெய் கொடுக்குதா? கொடுக்குதா இல்லையா? பீஃப் பிரியாணி சாப்பிட்றோமா? அந்த டெயில் கூட ஆக்ஸ் டெயில் சூப் இருக்குது, சாப்பிட்றோம். ரெண்டாவது அந்த தோல் என்ன பண்ணுறது? செருப்பு கூட அதில் தான் போடுறாங்க, கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு எருமாடு அவ்வளோ பிரயோஜனமாக இருக்குன்னா, எருமை மாடு மாதிரி நானோ நீங்களோ இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இல்லைன்னா கர்த்தர் நம்மளை எப்படி நினைப்பார்? சும்மா வெறும் வாயில் வடை சுட முடியுமா? எண்ணெய் வேணும், உளுந்து மாவு அரைச்சி வைக்கணும், அப்புறம் வெங்காயம் போடணும், சில்லி போட்டு உப்புக்கெல்லாம் போட்டு நல்லா தட்டி கிட்டி போட்டால் தான் வடையே வரும். சும்மா ஆண்டவரே என்ன ஆசீர்வாதம் எல்லாம் இப்போ பிரயோஜனம் இல்லாமல் எப்படிங்க? அப்போ கர்த்தர் நம்ம நினைக்கணும்னா அவர் நினைவில் நம்ம இருக்கணும். கர்த்தரோட கருத்தை பார்க்கணும்னா கர்த்தரோட முகத்தை பார்க்கணும், அவர் பாதத்தை பார்க்கணும். நம்ம கிறிஸ்தவனா இருக்குன்னா கர்த்தரோட பாதம் வேணும், வேதம் வேணும். என்ன வேணும்? ஆமாம், 2 கால் எப்படி இப்போ சுவிசேஷம் ஜெபம் வேணுமோ வேதம் வேணும், பாதம் வேணும். யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கலாம் குடும்பத்தை பிள்ளைகளை மறக்கவே மாட்டார். பாவம் கூட செய்ய மாட்டாங்க, பாவம் தூரமாக இருக்கும். பூர்ண அன்பு வந்துட்டா பூர்ண அன்பு பயத்தே புறம்பே தள்ளும். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு பேரன் வருவான் வீட்டுக்கு. அவங்க பேரன் வந்து வாடகை வீட்டில் இருக்கான். பேரன் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆனால் கரெக்டாக 10:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்துடுவான், பாட்டி வீட்டுக்கு. அண்ணா நகர் பாட்டி அப்படின்னு சொல்லுவான். வந்தோடனே உட்கார வச்சிருப்பான் பாட்டியை, எந்த வேலை செய்யாதுன்னு. அந்த மாதிரி சமையலுக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. பேரன் வந்து அப்படியே விட்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா என் பேரன் வந்துட்டான், நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு உட்காந்தாங்கன்னா சாயங்காலம் 7 மணிக்கு தான் அவன் வீட்டுக்கு போட்டு போவான். எங்கே? அவங்க வீட்டுக்கு 7 மணிக்கு தான் போவான். அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. இவன் போய் நான் அவங்க பாட்டி சொல்லுவான், நான் போய் சாப்பிட்டுமானா, வானா ஒன்றும் வானா நீ என் கூடவே இரு. அவ்வளோ நேசிப்பான். யாரை? அவங்க பாட்டியை. இந்த பாட்டியும் அப்படியே நேசிக்கும். அந்த பாட்டி என்ன வயசு இருக்கும்? அந்த இவன் டான்ஸ் ஆடுவான், டான்ஸ் ஸ்கூலுக்குலாம் போகிறான். அவன் டான்ஸ் ஆடி பாட்டிக்கு சொல்லுவான், நீ டான்ஸ் ஆடுன்னு. டான்ஸ் ஆடும். ஏன்னா அவ்வளோ அன்புங்க. அவன் டக்குன்னு படிக்கிட்டு ஏறி ரோடுக்கு போயிடுவான். ரோடுக்கு போயிட்டு பாட்டி சுதந்திரம் இல்லை இப்படி சொல்லிட்டு கை தூக்கி மாற்றி பாஸ் பண்ணுவான். பாட்டி கூட நீ அப்படி பண்ணணுவான். ரோட்டில் அவனை உண்மையாக நேசிக்க தொட்டு அந்த மாதிரி அப்படியே பண்ணும். அப்போது எவ்வளோ அன்பு பாருங்க. யார் மேலே? பேரன் மேலே. அதை பார்த்து எனக்கு உள்ளம் உறுத்துச்சு. யாருன்னா என் மனைவி தான். இவங்களுக்கே ரட்சிக்கப்படாத மனைவிக்கே அவன் பேரன் மேலே அவ்வளோ அன்பு இருந்தா, ரட்சிக்கப்பட்ட எனக்கு இயேசு மேலே எவ்வளோ அன்பு இருக்கணுங்க. ஆண்டவரே அழுதுட்டேன், ஆண்டவரே நான் நன்றி கட்டேன், ஆண்டவரே உன் மேலே எனக்கு அன்பே இல்லை ஆண்டவரே. ஒரு 8 காத்தால 10 மணிக்கு வந்தால் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஒரு தண்ணி குடிக்காம பேரனை அவ்வளோ நேசிச்சு, ரட்சிக்கப்படாத என் மனைவி பேரனை நேசிச்சு அவங்க கூட ஷீ ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் வித் ஹிம். அவ்வளோ அன்பு கூறுறாங்க பேரனை. அவன் சொல்கிறான், அண்ணா நகர் பாட்டி தி பெஸ்ட் பாட்டி அப்படின்வான். எது கேட்டாலும் போவான் டாய்ஸ் கடைக்கு, தாத்தா உன் பாக்கெட் ஃபுல்லாக பர்ஸ் இருக்கு வாங்கி கொடுவான். பார்த்தா 2000 ரூபா ஒரு டாய்ஸ். டெய்லி கேட்பான். 200 ரூபா கேட்பான், இல்லை 3000 கேட்டான் வாங்கி கொடு. இந்த மாதிரி சொல்லுவாங்க, யோ யாருக்கு சம்பாதிக்கிற, எல்லாரும் கொடுக்குறீல்ல பேரன் குடியான்வாங்க. வேற வழி இல்லாமல் அந்த அளவுக்கு அன்பு பேரனத்தில் சொல்கிறாங்களே. நமக்காக ஜீவன் கல்வாரி சிலுவில் தன் ஜீவனையே கொடுத்தாரே இயேசு. தன் கரத்தினால் ஆணிகள் அடிக்கப்பட்ட இயேசுகிட்ட நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறோங்க. ரட்சிக்கப்படாத ஒரு தாயார் ஒரு பேரனுக்கு அவ்வளோ அன்பு செலுத்தினா நமக்காக ஜீவன் தந்த இயேசு, கல்வாரி சிலுவில் சுமந்த இயேசு பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் அவர் முன்னால் வைப்பாரோ, மடியில் வைப்பாரோ, இடதுபுறம் வைப்பாரோ, வலது வைப்பாரோ நமக்கு தெரியாது. அப்போ அந்த இயேசுவிடத்தில் எவ்வளோ அன்பு கூறணும். கர்த்தத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அந்த அன்பு இன்னைக்குல இருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே உலகத்தில் எதை காட்டிலும் ஆண்டவரே
நான் உண்மை அதிகமாக நேசிக்கிறோம். சரியா, ஒரு சின்ன தவம் பண்ணுவோமா? கண்ணை மூடி. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அதிகமாக நேசிக்க ஆண்டவரே, எங்களுக்காக நீ ஜீவன் தந்தீரே. உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உன் பாதத்தில் இருக்க ஆண்டவர், உன் சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவர், எங்கள் முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஆண்டவர், எதை காட்டில ஆண்டவரே உண்மை அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உன் பாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆலோசனை கர்த்தரா இருப்பேன் ஆண்டவரே. நீ சர்வமுள்ள தேவனா இருப்பேன் ஆண்டவரே. நித்தமா எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. எங்களை ஜெபத்தை கேட்டு நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எந்த தேசத்துக்கு ஜெபிக்கிறோமோ அந்த தேசத்தை நீ ரட்சித்து ஆண்டவரே, நீர் அவங்களை பரலோக ராஜ்யத்தில் வார்த்தைகளாக சேர்ப்பீர் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவது. ஒரு ஊழியக்காரர் இருக்காருங்க அமெரிக்காவில். அவர் ஒரு நாள் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினச்சார். அப்போ அவர் என்ன பண்ணார், மனைவி கிட்ட போய் சொன்னார், நான் வந்து அம்மா ஒரு 12 hours ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு சொல்கிறேன், டூ யூ வாண்ட் டு ஜாயின் மீ அப்படின்னு கேட்டார். உடனே மனைவி சொல்லிட்டாங்க, எஸ் ஐ வாண்ட் டு ஜாயின் யூ அப்படின்ட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து 12 மணிக்கு 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க, சண்டே தவிர. அப்போ 2 பேர் ஜாயின் பண்ணும்போது 2 பசங்க இருக்காங்க. அவன்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நாங்கள் 2 பேர் போய் ஃபாஸ்டிங் 6லேருந்து 6 வரைக்கும் ஜெபிக்க போகிறோம், உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்கன்னா. அவங்க சொன்னால், இல்லை நம்ம வீட்டில் சாப்பாடு ஹோட்டலில் வேணா வீடு வேணா, நாங்கள் கூட உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுறோம், நீங்கள் எத்தனை நாள் ஜெபிக்கிறீங்களோ நாங்களும் உங்களோட சேர்ந்து. அந்த 2 பிள்ளைங்களும் தாய் தகப்பனோடு சேர்ந்து 4 பேராக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இது உண்மையாக நடந்ததுங்க. 4 பேர் சேர்ந்து ஜெபிச்சு 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 எதுக்காக ஜெபிச்சாங்களோ, ஒரு 6 மாதத்தில் அந்த ஊரே, அந்த கிராமமே, அந்த எந்த ஏரியாக்காக அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டு தான். அப்போ கர்த்தரோட கரத்தை அவங்க பார்த்தாங்களாம். இன்றைக்கி நம்ம ரிவைவல்னு சொல்கிறோம், வாயில தான் சொல்கிறோம். அந்த ஹிருதயத்தில் கிரியனால நம்ம செய்யும்போது பெரிய அற்புதம் உண்டாகும். நமக்கு கூட கண்டிப்பாக வரணும். ஏதோ ஒரு செய்தி கொடுத்துட்டு போனோம் இல்லை, இன்னைக்குலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கும். நாங்கள் பாஸ்டரோடு சேர்ந்து ஒரு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ எத்தனை நாளோ சரி, நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒரு 3 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் இல்லை 20 ஜபம், ஏதாவது ஒன்று தீர்மானம். திருவள்ளுவர் எங்கள் சபை நிரம்பி வழியணும். எங்கள் ரிப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா, இங்கே பரலோக ராஜ்யத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு டீச்சர் ஹெட் மிஸ்டர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, மார்க் ஷீட் பார்த்து ரிப்போர்ட் செக் பண்ணுறாங்களே, நம்ம ரிப்போர்ட் கூட ஜெபம்ன்ற ரிப்போர்ட்டு, உபவாசன்ற ரிப்போர்ட்டு, கர்த்தரோட சமூகத்தில் காத்திருக்கிற ரிப்போர்ட்டு, கர்த்தருக்காக ஓடுற ரிப்போர்ட்டு, நடக்கிற ரிப்போர்ட்டு, சிந்திக்கிற ரிப்போர்ட்டு, இதெல்லாம் சரியா இருந்தா பரலோக ராஜ்யத்தில் இந்த ஜீவனுள்ள நாள்லாம் நன்மை கிருபை உண்டாகும் மாதிரி ஜீவனுள்ள நாள் நமக்கு என்ன உண்டாகும், சப்போர்ட் உண்டாகும். அல்லேலூயா. வருமா வராதா? அதனால அப்போதான் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை நினைப்பார், அவரு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நினைக்கணும்னு என்ன பண்ணோம், நம்ம எப்படி இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணுமா இல்லையா? ஒரு மீன் பிரயோஜனமா இருக்கு, மாடு பிரயோஜனமா இருக்கு, நம்ம கூட எப்படி இருக்கணும், 5 அறிவு உள்ளது அவ்வளோ பிரயோஜனமா இருந்தா, 6 அறிவு நம்ம கொடுத்துறாரு, 7வது அறிவு பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். இன்னைக்குலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் பூமிக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும், நீ தூரத்துக்கும் சமயத்துக்கும் தேவன் ஆண்டவரே, நான் பிரயோஜனமாக இருப்பேன் ஆண்டவரே. அப்போ தான் அவங்களோட கரத்தை பார்க்க முடியும் ஆண்டவரே. அப்படின்னும் போது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, 1 தீமோத்தேயு 2:8 வாசி. மாமா ஹெப்ரேயர் 7:25 படிக்க சொன்னாங்களா? இல்லை ஹெப்ரேயர் 7:25 படிக்க. ம் 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 ஆமாம். யாருங்க? இயேசு என்ன பண்ணுறாரு, பிறக்கும் போதே அவர் ஜெபத்திலே பிறந்தவர் தான் இயேசு. 33 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அப்பயும் பார்த்தீங்கன்னா மலையில் போய் ஜெபிச்சாரு, இரவெல்லாம் ஜெபிச்சாரு, கல்வாரி சில ஜெபிச்சாரு, மரிக்கும் போது ஜெபிச்சாரு, மரித்த பின்பு உயிர்த்தெழுந்த பிறகும் ஜெபிச்சாரு. பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் வலது பாரசத்திலேருந்து ஜெபிச்சுட்டே இருக்காரு உங்களுக்கு எனக்காக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா இந்த கரம் எந்தெந்த கரம் கையை தூக்குச்சோ, எந்தெந்த கரம் ஹல்லேலூயான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவஸ்தானத்தில் போயிட்டு, நான் ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு ஏசியா சர்ச்சுக்கு போய் வளர்க்குங்க,
பல ஆண்டுகள் எப்போ செயின் பிரேயர் மூடுற வரைக்கும் ஒரு நாள் ஏசி சர்ச்சுக்கு போய் முழங்கால் போட்டு எஸ்வே விஜயகுமார் வந்திருக்கேன்னு கை தூக்கி ஜெபம் பண்ணுவேன். எஸ்வே விஜயகுமார் வந்திருக்காண்டவரே, எஸ்வே விஜயகுமார் வந்திருக்கேன்னுவேன். அப்போ ஒரு நாள் இயேசுவை வீட்டுக்கு வந்துட்டார். நான் போகாத நாள் என் மனைவி ரட்சிக்கப்படலை தொட்டு என்னை 2 மணிக்கு 3 மணிக்கு வரேன்னு போகக்கூடாதியா நாங்கள் போகாமல் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது என்ன அறியாமல் ஒரு 3 மணிக்கு அப்படி தூங்கும்போது கர்த்தர் வீட்டுக்குள்ளே வந்து விஜயகுமார் ஏசு வந்திருக்கேன், விஜயகுமார் ஏசு வந்திருக்கேன், விஜயகுமார் ஏசு வந்திருக்கேன்னார். அப்போ கர்த்தரோட முகத்தை மாத்திரம் இல்லை, அவர் கரத்தை மாத்திரம் இல்லை, அவர் முகத்தை பார்த்து கூட கர்த்தர் கிருபை தந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாக. அதனால் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுறாரு, ஜெபிச்சுக்கிட்டே இருக்காருங்க. எங்கே ஜெபம் இருக்கோ அங்கே ஜெயம் இருக்கும், எங்கே காத்திருக்காங்களோ அங்கே பலன் இருக்கும். கம்யூனியனில் கூட காத்திருக்கவங்க என்ன இருக்கும், விக்டரி இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ். காத்திருக்கவங்களுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுப்பாரு, ஜெயத்தை கொடுப்பார். ரத்தத்தில் ஜெயம் இருக்குது. யாரெல்லாம் காத்திருக்காங்க சரீரத்தில் என்ன இருக்குது, புது பலன் இருக்குங்க. கர்த்தருக்கு காத்திருக்கவங்களுக்கு புது பலன். ரத்தத்தில் ஜெயம் இருக்குது, சரீரத்தில் பலன் தேவன் தருவார். என்னை பலப்படுத்த கிறிஸ்து எல்லாவற்றையும் தருவார். எந்த வியாதி இல்லாமல் தேவன் பாதுகாப்பார். இந்த கம்யூனியன் எடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் அடுத்த மாதம் கம்யூனியனுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நினைத்தரலாம். ஆண்டவரே ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ரத்தம் ஆண்டவரே என் வீட்டில் பூசப்பட்டிருக்கணும், என் பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படணும். ஆண்டவரே அந்த ரத்தம் என்னோடு இருக்கணும். ஆண்டவரே இயேசுவே உன் ரத்தம் இந்த கம்யூனியன் ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம நினைவு கூறணும், ரத்தத்தை நினைவு கூறணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ரத்தத்தில் ஜெயம் இருக்கு, கர்த்தரோட சரீரத்தில் பலன் இருக்கு. எந்த வியாதியும் வராமல் தேவன் பாதுகாப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்குன்னு ரேசியா இல்லாமல் வாக்கிங் போங்க. அதிகமாக வாக்கிங்கில் கர்த்தரோடு என்ன பண்ணோம், டாக்கிங் பண்ணுங்க, கர்த்தரோடு பேசுங்க. தேவன் நடக்கும்போதே கர்த்தரை துதிங்க. திருவள்ளூரில் அப்படி ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து, ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து பாருங்களேன், வியாதியே உங்களுக்கு வராது. வாதே உன் கூடாரத்தை அணுகாது, கர்த்தரே உனக்கு நானே உன் பரிகாரண கர்த்தராய் இருப்பார். அப்படியே ஜெம் வண்டி நடந்து இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் அப்படியே நடந்து ஒரு வீட்டுக்காக ஜெம். ஆண்டவரே இந்த வீடு இயேசுக்கு சொந்தமாக ஆண்டவரே, இந்த வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, கை நீட்டி இருதயத்தில் உங்கள் கை தூக்காமல் கூட இருதயத்தில் கை தூக்கி இந்த வீடு இயேசுக்கு சொந்தமாகின ஆண்டவரே, எங்கள் சர்ச்சுக்கு அவங்க ஒரு உறுப்பினர் ஆகண்ட. இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு, எங்கேயும் பிரேக்கப்பே கிடையாது, இங்கே டைரக்ட் ஃப்ளைட் டு கிங்டம் ஆஃப் ஹெவன். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, நீங்கள் ஒரு வீட்டை நீங்கள் தேடி ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாள் நீங்கள் வாக்கிங் போகும்போது, கர்த்தரோட பேசும்போது, ஜெபிக்கும் போது, ஒரு திருவள்ளூரில் இந்த பகுதி இந்த ஏரியாலாம் என்ன ஆகும், பார்த்து தைரியமாக சொல்லலாம், இதெல்லாம் யாருக்கு சொன்னோம், பரலோக ராஜ்யத்துக்கு சொன்னோம். இவங்கெல்லாம் யார், என் போகிறவங்கலாம் பிலீவர்ஸ் எல்லாம் இங்கே நம்ம சர்ச் பேர் இல்லையா, அப்போஸ்தலர் கிறிஸ்டியன் அசம்பிளி வர்ஷிப் சென்டர். எல்லாம் வர்ஷிப் சென்டருக்கு இங்கே வர்ஷிப் பண்ணுவாங்க. அங்கே போய் நமக்கு என்ன வேலை, வர்ஷிப் பண்ணுறதுனா வேலை. அதனால அந்த பாரம் உங்களுக்கு வேணும். நீங்களே ஒரு நிர்ணயம் பண்ணுங்க, ஆண்டவரே ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் நடக்கலாமா, நடக்கக்கூடாதா? சரீரத்துக்கு நல்லது, ஆவிக்கு நல்லது, ஆத்மாவுக்கு நல்லது. கரெக்டா இல்லையா? தொப்பையே வராது. இந்த சர்ச்சில் இருக்கவங்க ஒருத்தருக்கும் தொப்பை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கூட இருக்கக்கூடாது. ஆமாவா இல்லையா? நான் வந்து அவர் தொப்பை தான் பார்த்தேன், கொஞ்சம் நான் வெயிட் போட்டிருக்கான் பையன், ஜூனியர் பாஸ்டர் வெயிட் போட்டாருன்னு பார்த்தேன். அதனால நம்ம இங்கே இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்கு தொப்பை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம வாக்கிங் பண்ணுவோம், ஜெபிப்போம், நம்ம திருவள்ளுவருக்காக ஜெபிப்போம். அப்போ கர்த்தரோட கரம் அவங்களுக்கும் வெளிப்படும், நம்மளுக்கும் வெளிப்படும், நம்ம சந்ததிக்கு கர்த்தரோட கரம் வெளிப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 8:34 கூட வாசிங்க. அவரே பார்த்தீங்களா, அவரே வேண்டுதல் செய்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொன்றுங்க, இப்போ இயேசு தண்ணி மேல் நடந்தார், ஆமாவா இல்லையா? அதை பார்த்து பேதுரு சொல்கிறேன், நான் கூட நடக்கிறேன் அப்படிங்கும்போது அவரு நடந்தார். அப்புறம் கீழே விழும்போது உடனே ஐயரே நான் மடிந்து போகிறேன் சொன்னாரா இல்லையா? அப்போ பேதுருக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா, தெரியாதா? தெரியும். கூட சீஷர்லாம் இருந்தாங்களா, அவங்களுக்கெல்லாம் நீச்சல் அடிக்க தெரியுமா? அந்திரு யார்? பேதுருக்கு அந்திரு என்ன வேணும்? சகோதரன். ஒரு சகோதரன் தண்ணியில் முழுகும் போது உடனே அவன் காப்பாற்றணுமா இல்லையா? யாரும் கை கொடுக்கவே விழுங்க. யார் கை கொடுத்தா? அப்போ அண்ணன் தம்பி கூட யார் என்ன சொன்னாங்க, கை கொடுக்க மாட்டாங்க, ஆமாவா இல்லையா? கூட பிறந்த சகோதரன், ரத்த சகோதரன் தானே கை கொடுத்தானா? பேதுருக்கு என்ன கொடுத்தா? அல்வா தானே கொடுத்தா. இயேசு தான் என்ன பண்ணாரு, கை கொடுத்தாரா இல்லையா? அப்போ இயேசு கை கொடுக்குற தேவனா இருக்கார். இயேசு தான் கை கொடுப்பார், வேறு யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்திரியை கூட என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. கூட இருக்கவங்க கூட சொல்ல, அவங்க பேசியிருப்பாங்க,
இவனுக்கு வேறு வேலை இல்லை, பெரிய இவருக்கு நடக்க போயிட்டாரு. சொன்னாலும் சொல்லியிருப்பாங்களா, நாங்கள் சும்மா இருக்க இவருக்கு எதுக்கு தண்ணியில் போய் நடக்கணும், இவனுக்கு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. யார்? ஆனால் இயேசு அப்படி இல்லைங்க. மறக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன், மனுதுருக்கிற தேவன், கை கொடுத்து தூக்குற தேவன். அந்த பேதுருவை கூட என்ன பண்ணார்? தூக்குனார். அப்போ நீங்கள் கூட எந்த சூழ்நிலை எங்கே மூழ்கி போகிற மாதிரி இருந்தால் கூட ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன தேவன், உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவது கரம் பிடித்து உங்களை தூக்குவார், உங்கள் பிள்ளைகளை தூக்குவார். ஒருவேளை உங்கள் கணவர்மார் எப்படி இருக்காங்களோ, சரியா ஜெபிக்கலையா, நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கணக்கார் ஜெபிக்கவே இல்லை வச்சுக்கோங்க, 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, அவருக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஓவர் டைம் போட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது அவரை ஜெப வீரனாய் தேவன் மாற்றுவார். தேவனால் கூடாத காரியம் விசுவாசித்தால் கர்த்தரோட மகிமை இருக்கிற இடத்துல கர்த்தரோட காவல் இருக்கும், கர்த்தரோட பாதுகாப்பு இருக்கும், ஜெபத்தை கேட்பாரு, ஜெயத்தை தருவாரு. அப்போ என்ன பண்ணோம்? நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா வீக்கானால கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபத்தினால கரத்தினால தூக்கி எடுக்கலாம். எப்படி பேதுரு முழுகி போன பேதுருவை இயேசு தூக்கி எடுத்தாரோ, கூட பிறந்தவங்க கூட தூக்கல, கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தூக்கல, இயேசு தான் தூக்கி எடுத்தார். ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாக. பேதுருக்கு மாமி இருந்தாங்க, ஆமாவா இல்லையா? இயேசு வீட்டுக்கு போனார். அந்த இவ பேதுரு அப்பவே அற்புதம் அடையாளம் செய்திருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ பேதுரு மாமிக்கு ஜுரம் வந்துச்சு. இவர் பார்த்தாரு, இந்த மாமியாருங்க குவைட்டாக இருந்தால் பரவாயில்ல, சில பேர் நச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை மருமகனை நச்சு பண்ணாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. அதனால் அவர் விட்டார். இந்த கிழவி ஒரு ஒழுங்காக வாயை மூடிட்டு ஜரத்தில் படுத்திருக்கணும்னு விட்டுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சும்மா நச்சுன்னு பண்ணிட்டு இருக்கோன்னு. ஆனாலும் கர்த்தர் மனதுரு தேவன் பார்த்து தன் கரத்தை யார் பேதுரோட மாமி மேலே வச்சோன்னே அவங்க ஏஞ்சி உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. மனுஷனுக்கு தான் பட்சபாதம் இருக்கும், மனுஷனுக்கு தான் கோபம் இருக்கும். நம்ம கூட இயேசுவை போல மாறினங்க. உங்களை கண்டவன் யாரை கண்டான்? இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை கண்டவன் இயேசுவை கண்டான். அப்படி தானே இருக்கு. நம்மளை பார்க்குறவங்க கூட யாரை பார்க்கணுங்க? இயேசுவை பார்க்குற மாதிரி இருக்கணும். நம்ம கூட இயேசுவை பிரதிபலிக்கிறவனா இருக்கணும். ஆமாம், இன்னைக்குலேருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, சாயலை படுத்திடு ஆண்டவரே, என்னை உண்மை போல மாற்றம் ஆண்டவரே, நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. யாராவது உங்களுக்கு பிடிக்காம ஏதாவது சொன்னால் கூட எதிர்த்து பேசவே பேசாதீங்க, மௌனமாக இருங்க. மௌனமாக இருந்தால் கர்த்தரே உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். நல்ல வசனம்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்கள் பாஸ்டர் அப்படி வசனம் இருக்குது, அதனால் அப்படியே பரவி இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் சங்கீதம், இது சங்கீதம் 89 89:21 படிங்க. தேவனுக்கு மகிமை. யாரோட கை? ஆமா, கர்த்தர் நல்லவர், என் கை அவனோடு உறுதியா இருக்கும்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 38-42 வாசிச்சோன்னா தெரியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். கேள்விப்பட்டு அனுப்பினார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தபித்தால ஏன் தொற்கால என்னும் தபித்தால ஏன் எழுப்பினார்? நன்மை செய்தபடினால பேதுரு ஒரு தேவ மனுஷன் வந்து என்ன பண்ண? தொட்டு தூக்கி எழுப்பினார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்தபடினால தபித்தாலே பேதுரு தொட்டு தூக்கி எழுப்பினார். நம்ம கூட நன்மை செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? நம்மளை தூக்கி எடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்திக்கணும் ராஜா. ஆண்டவரே, உங்களோட கரம் ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படும்படி ஜெபிக்கணும் ராஜா. ஆண்டவரே, உங்களோட வருகை எப்போ இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே.
ஆண்டவரே நீ வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உன் கரத்தை, உன் முகத்தை, உன் பாதத்தை, உன் வேதத்தை பார்க்க கிருபை தருவீராக. உங்களோட கரம் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை உண்டாக்கின கரம், உருவாக்கின கரம், எங்களை தாங்குகிற கரம், ஏங்குகிற கரம், பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் சேர்க்கிற கரம் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரை முன்பாக வைத்து இருக்கிற அனுபவத்தை தந்து உன்னோட கரமே எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையும் எங்களுக்கு உண்டாவன எல்லாவற்றையும் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மோடு கூட நல்ல ஒரு வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஆவியானவர் ஒருவர். ஆமென். கேள்வி. ஏன்னா கடந்த 4 வாரங்களாக இதனுடைய பின்னணியை வைத்து தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். சுவிசேஷ பாரம், ஆத்தும பாரம். அருமையான ஊழியக்காரர் மூலமாய் அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா. அவருடைய கரத்தினால் வரக்கூடிய நன்மைகள், கரத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இந்த மாதம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். கைகளை தட்டி ஆண்டவரை பலமாய். நான் சின்ன வயசுல, வாலிப வயசுல இருக்கும்போது ஒரு காரியத்துக்காக கவனிங்க, ஒரு காரியத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணினோம். என்னுடைய நண்பரும் போதுகரமாக இப்போது இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர், நானும் சேர்ந்து வாலிபர்களாக சேர்ந்து திருமணமாகிறதுக்கு முன்பு ஒரு 24, 25 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா கவனிங்க, அதை நீங்கள் விளங்கி கொள்வீங்க. எந்த காரியத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும்னா, எங்களுக்குள்ள ஒரு பாரம், எனக்குள்ளேயும் அன்பு சகோதரர் என்னுடைய நண்பருடைய உள்ளத்திலே ஒரு பாரம் என்னென்னா, திரு 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 அப்படிங்கிற ஊரெல்லாம் ஊர் பேரை எழுதி வைத்து அந்த நகராக இருக்கட்டும், பட்டணமாக இருக்கட்டும், கிராமமாக இருக்கட்டும், திரு திருன்னு வர ஊர்களினுடைய பெயர்களை எழுதி வைத்து அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அதில் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திரு, அந்த திருன்னு வர்றதெல்லாம் ஒரு புனித ஸ்தலங்கள் நிறைந்த ஒரு இடம். திருத்தணி, திருவாலங்காடு, திருமழிசை, இப்படி பல ஊர்களை வைத்து நாங்கள் ஜெபித்தோம். அந்த ஜெபத்தை கேட்டு என்னவோ தெரியல, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஏடபிள்யூசி சபைக்கு திருவள்ளூர் ஒரு சபையை ஏற்படுத்தி இருக்கிறார், திருத்தணியில் ஒரு சபையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் திருவள்ளங்காடில் திருவள்ளங்காடு ஏற்படுத்த போகிறார். இப்போ போன வாரம் பாஸ்டர் புனிகுடி அவர்கள் நானும் உட்காந்து பேசி கொண்டிருக்கும்போது, ஐயா ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லணும், திருப்போரூரில் ஊழியத்தை ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அடியனோடு கூட உட்காந்து பேசினார். அது நான் போன வாரம் அவர் என்னோடு கூட பேசும்பொழுது தான் என் மைண்டில் வந்தது, என்றைக்கோ ஜெபித்த ஜெபம் திரு திரு திரு. இன்னைக்கு 4 திருவூரில் கர்த்தர் நம்முடைய சபையை ஏற்படுத்துவதற்கு தேவன் கிருபை தந்து இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டு பண்ணமாய். ஆகவே இன்றைக்கு அன்பு ஊழியக்காரர்கள் சொன்னதை போல, ஒரு கால் சுவிசேஷம், இன்னொரு கால் ஜெபம். அல்லேலூயா. அதை தான் நாம் மலையில் போய் ஜெபம் பண்ணோம். அடுத்த மாதம் மேல்நடுங்கள் போக போகிறோம். சகோதரிகளும் வரலாம் மேல்நடுங்களில். ஆமேன். ஏன்னா அங்கே கரண்ட் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் புத்தூர் மலையில் எதுவுமே கிடையாது, அதான் உங்களை கூட்டின்னு போகிறதில்ல. ஆகவே கர்த்தர் வரும் நாட்களில் உங்களையும் சேர்த்து மேல்நடுங்கள் மலையில் ஜெபிப்பதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவாராக. ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். நல்ல ஒரு வார்த்தைகளை கர்த்தர் அருமையான ஆவியானவர் மூலமாய், ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாய் ஆவியார் நம்மோடு கூட பேசுனதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. எல்லாம் பேசாம அப்படியே முழங்கால் படிடுங்க. இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே,
பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, கரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. எல்லாரும் இடம் இல்லாதவங்க இப்படி வாங்க, இப்படி வந்துருங்க. கீழே உட்கார முடியாத பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் சேர்ல உட்காரலாம். பின்னாடி இருக்குங்க தயவுசெய்து யாரும் பேச வேணாம். இது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த திருவிருந்தில் நான் ஒவ்வொரு மாதமும் சொல்லுகிற ஒரு காரியம், இது பாரம்பரியம் அல்ல, சடங்காச்சாரம் அல்ல, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. இது கட்டளை, இதை நாம் நிறைவேற்றணும். ஆண்டவரும் இதை நமக்கு முன்மாதிரியாக செய்து வைத்து போயிருக்கிறார். ஆகவே தயவு செய்து எல்லாம் இதை பயபக்தியோடு நாம் அனுசரிக்கணும். பேசாதீங்க, ஆண்டவர் பின்னாடி யாரும் பேசாதீங்க, வாங்க. ஆமென், ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மட்டும்தான் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கணும். ஒருவேளை புதிதாக யாராவது வந்திருப்பீர்களே ஆனால் ஞானஸ்நானம், மூழ்கி ஞானஸ்நானம், திடப்படுத்தல் எடுத்தால், தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தால் கொடுக்கப்பட மாட்டாது. ஆகவே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கலாம். எல்லா கண்களை மூடி இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை முழுவதுமாய் சமர்ப்பிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முழங்கால் படியிட்டு கண்களை மூடி யாரும் பேசாம பயபக்தியோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வதற்கு தகுதியுடையவர்கள். ஏன்னா இதிலேயும் எப்படி பாஸ்டர் நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படின்னீங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆக நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் கண்டிப்பா இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும். இந்த திருவிருந்தை யார் பங்கெடுக்க முடியும் என்று சொன்னால், மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று சீஷராக்கி ஞானஸ்நானம் பெற்று உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் எடுக்கணும். ஆகவே இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து செயல்படுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி இந்த வேத வசனங்களை நீங்கள் உங்கள் செவிகளிலே கேட்டு பக்தி விருத்தி அடையும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்பா நான் கேட்டுக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து
இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தில் சொன்னதை போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு ஒப்பு கொடுத்த அந்த காரியங்களை தான் இந்த நேரத்திலே நாம் வாசித்தோம். இந்த திருவிருந்தில் அபாத்திரமாய் யாரும் போஜனபானம் பண்ணாதபடிக்கு பாத்திரவான்களாய் தகுதி உடையவர்களாய் இருப்பவர்கள் மாத்திரம்தான் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி அபாத்திரமாய் பங்கெடுத்தவர்கள் பலர் வியாதியுள்ளவர்களாய் அதிலும் அநேகர் மரித்தும் இருக்கிறார்கள் என்று நாம் இந்த வேத வாக்கியங்களிலே தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியம். இது பயபக்திக்குரிய ஒரு காரியம். அசட்டையாய் நிர்விசாரமாய் ஏதோ எடுக்க வேண்டும் என்ற கடமைக்காக நீங்கள் எடுக்காதீர்கள். உண்மையாகவே ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதுமாய் தேவனுக்கு சமர்ப்பித்து ஆண்டவருடைய சமூகத்திலே பாதத்தண்டையில நாம் மண்டியிட்டு இன்றைக்கு 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3ஐயும் நாம் தேவ சமூகத்தில் சமர்ப்பிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நம்மை சமர்ப்பிக்க போகிறோம். எல்லாரும் சமர்ப்பிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு மனிதன் தாவீது அரசன், ராஜாங்கத்தில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன். அந்த மனிதனே தான் பாவம் செய்த பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாய் சரணடைந்தான். அதை தான் 51ஆம் சங்கீதத்திலே அவர் வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாய்களை திறந்து இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அர்ப்பணிங்க. நீங்க அர்ப்பணிக்காவிட்டால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு 2 நிமிடம் தருணம் கொடுக்கிறது. இந்த 2 நிமிஷத்துல நீங்க தேவனுடைய சமூகத்தில் தேவ பாதத்தில் முழுவதுமாய் நம்மை சமர்ப்பிப்போம். யாரையும் பார்க்காதீங்க. நீங்க மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காதீங்க. உங்களுடைய குறைகளை நீங்கள் பாருங்க. மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. நான் எப்படி இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேனா என்பதை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நாள், இந்த நேரம் அதற்காய் கொடுக்கப்படுகிற நேரம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் கழுவீராக, என்னை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, என்னை தகப்பனே இந்த பந்தியில திருவிருந்தில என்னை நீ தகுதிப்படுத்துவீராக. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்னை நீர் பாத்திரவானாய் மாற்றுவீராக. எனக்குள் இருக்கக்கூடிய கசப்புகள், எனக்குள் இருக்கக்கூடிய விரோதங்கள், பகைகள், மாம்சத்தின் கிரியைகள் அத்தனையும் இப்போதே நீர் ஒழிப்பீராக. என்னை முழுவதுமாய் கழுவுவீராக. ஸ்தோத்திரம். எல்லா சோத்திரம் பண்ணுங்க, எல்லா சோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? சோத்திரம். வெளில அப்படியே சேர் போட்டு உட்காந்தீங்கப்பா. ஞானசனம் எடுக்காதவங்க சேர் போட்டு வெளில உட்காருங்க. சேர் நிறைய இருக்கு, நீங்க அப்படியே சேர் போட்டு உட்காரலாம். சேர் போட்டு உட்காந்தீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுங்க. எல்லாம் கண்ண மூடி ஒப்பு கொடுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. என்னை சுத்தமாக்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குவீராக. எல்லா வாலிப பசங்களாம் வாய் திறந்து சொல்லுங்க. வாய்ப்பு எல்லாம் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். லபா ஷஹா ரீபா லாதா நாமா ரே தே நேமே. ஆண்டவரே சபையை பரிசுத்தப்படுத்துவீராக, சபையை தூய்மையாக்குவீராக. என் தேவன் மனமிறங்கி இப்போதே பரிசுத்தத்துக்குள்ளாய் ஆண்டவரே வரட்டும். ஆண்டவரே பாவங்கள் அற என்னை கழுவும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே.
நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கல்வாரியின் அம்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே. எல்லாரும் வாய்த்திறந்து சொல்லுங்க. கரைநீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே. கரைநீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருளே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்துவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். எல்லாம் சொல்லுவோம். கழுவும் திரு ரத்த. என் இருதயத்தை கழுவீராக, என் சிந்தையை கழுவீராக, என் கால்கள் கைகள் முழுவதுமாய் கழுவப்படட்டும். இருதயத்தை கழுவும் திரு ரத்த. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை முழுவதுமாய் கழுவியிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்மை பாத்திரவனாய் மாற்றியிருக்கிறார் என்ற பூர்ணமான நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட இருப்போம். நமக்காக கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த அப்பம் இருக்கிறது, விற்கப்பட போகிறது. ஆகவே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நன்றிப்பா ஆண்டவரே, இந்த அப்பத்திற்காய் நன்றி. இது எங்களுக்காய் பிற்கப்பட போகிறது. இது நிமித்தம் எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறுவதாக, தேவ நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இந்த அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த அப்பம் நமக்காக பிற்கப்பட போகிறது. அதுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் பலமாய் தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காய் பிற்கப்படுகிற கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாய் இருக்கிற இந்த அப்பத்திற்காக நன்றி செலுத்துவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே, இதை பிற்கிறதற்காக நன்றி. உம்முடைய சரீரம் பிற்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட போகிறது. இது நம்முடைய ஆத்ம மீட்பிற்காக, சரீர மீட்புக்காக சிந்தப்படுகிற கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இருக்கிறது. ஆகவே நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதற்கு ரத்தத்திற்கு அடையாளமாய் இந்த ரத்தம் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உம்முடைய ரத்தத்திற்காய் நன்றி. இந்த ரத்தம் எங்களை முழுவதுமாய் கழுவி இருக்கிறது. எங்களுடைய பாவங்களை சுத்திகரித்திருக்கிறது. ஆண்டவரே, எல்லா அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறது. அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே சிந்தப்படுகிற கிறிஸ்துவின் ரத்தத்திற்காய் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பம் உங்களிடத்திலே கடந்து வரும். நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட வாங்கி புசியுங்கள். இது உங்களுடைய ஆத்ம மீட்புக்காகவும் சரீர மீட்புக்காகவும் பிற்கப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகவும் சிந்தப்படுகிற கிறிஸ்துவின் இரத்தமாகவும் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த அப்பமும் ரசமும் உங்களிடத்திலே கலந்து வரும்போது நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு கூட வாங்கி பூசைங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தாம். சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தாம். நிந்தனை பல சகித்தாம். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே. திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே. ஒரு குலைந்து சென்றனரே.
கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ, கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வடிந்திடுதே, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ, சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார், சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார், நிந்தனை பல சகித்தார். கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ, கல்வாரி யோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வடிந்திடுதே, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீர், எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீர், நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக பாவத்திற்கு மாறித்து
பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக அல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? கல்வாரி காட்சி நினைத்து ஆமென். உள்ளமும் கல்மனமும் உருகிடான அந்த நேரத்துல ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆமென். யாருக்காவது அப்பமும் ரசம் வரவில்லையா? வராதவர்கள் கரங்களை உயர்த்துங்க. அப்பம் ரசம் கிடைக்காதவர்கள் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அருமையான ஊழியக்காரர் மூலமாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்முடைய பாரத்தை உணர்ந்து தரிசனத்தை உணர்ந்து ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசினதற்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். கடைசியாக ஐயா அவங்க வந்து ஜெபம் பண்ணி வாங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம். இம்மானுவேல் பாஸ்டர் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டமாய் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கிருபை எங்களை ஆண்டவரே நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே சரீரத்தையும் உம்முடைய திரு ரத்தத்தையும் நாங்கள் புசிக்க கர்த்தனின் கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒரு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் பாரம் உள்ளவர்களா இருக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்கப்பா. கர்த்தாவே நீ நல்லவர், வல்லவர், அற்புதமானவர். ஆண்டவரே இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பியிருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அருமையான எங்கள் ஊழியக்காரர் கூட நல்ல பலத்தை
சுகத்தை கடந்த நாள்ல இருந்த எல்லா கோல்டு எல்லாவற்றையும் நீக்கி ஒரு புது பலத்தை கர்த்தர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் புதிய பலத்தினால கிருபையினால கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.